ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள், வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய அண்ணன்கள், இயக்குனர் வி. சேகர் அவர்கள், என்னுடைய அன்பு அண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா கலையரசு அவர்கள், என் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படையாண்ட மாவீரா என்ற படைப்பை படைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கினிய சரவணராஜ், என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி, எங்கள் ஐயா குமாரதேவன், குரல் அமுதன், மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன், கிரியாடெக் பாஸ்கர் அவர்கள், பரமேஸ்வரி குமரேசன், எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் என் அன்பிற்கினிய கண்ணன் அவர்கள், வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலு அவர்கள், கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட என்னுடைய அன்பு இளவல் பாலா அவர்கள், பாட்டை வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே, இது யாருன்னு அப்போ தெரியல, அதில் யார் அதை செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நாம் பார்த்த பிறகு, தினேஷ் ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு, அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றிருக்கிறேன். இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர். அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள், சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டை இல்லாமல் எப்படி? தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு வியப்பு தான். இந்த சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டத்தனமாக இருப்பாங்க, அப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு. அன்னைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் பார்த்த கையில் ஒரு புத்தகத்தோடு வந்திருந்தாப்புல. தம்பின்னா அது நந்தனார் சரித்திரத்தை வச்சுருந்தாப்புல. அது அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது சூப்பராக என்னவர்கள் அதில் நடன இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் தோல் மேலே கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, பகலெல்லாம் அடிக்க வேண்டியது,
இரவெல்லாம் படிக்க வேண்டியது நம்மள. அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவரளவுக்கு இந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார். அதுக்கப்புறம் என் தம்பி கையில் ஒரு சண்டை இயக்குனர் கையில் புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பாக. அப்போ செல்வாவை நான் ரொம்ப பாராட்டினேன். சரி, அதுன்னு அப்படி சிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. இப்போ என் தம்பிகிட்ட கேட்டேன் யாருன்னா கோவி ஜெகதீஸ்வரன் சொன்னாப்புல. இசையமைப்பாளர் அவர் தான் இது விழாவின் நாயகன். அவர் தம்பி ஜி பிரகாஷ் இளம் வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமாம், 100 படங்களை தொட்டார். அப்போ அது அசூரன் படம் வந்து படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை வந்து மிகச்சிறப்பாக செய்திருப்பார். அந்த காட்சிகள், அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும்போது அந்த வயதில் இவ்வளவு ஆளுமையாக அவர் செய்கிறது ரொம்ப திறமை. அப்போ நானும் என் தம்பி மாதவனும் நடித்த ஒரு படம் இருக்குது. அது அந்த படத்தில் அப்போ தான் இவரை நேரில் சந்திக்கிறேன். இசை இவர் தான், அந்த ஜி பிரகாஷ் தம்பி தான். அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழி பற்று, இனப்பற்று, இனமான உணர்வு தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அப்புறம் அவர் பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசையை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்தில் நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இணையாக இன்னும் எவனும் பிறக்கலை. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பின்னணி இசை ஷாம் அவங்க செஞ்சுக்க. அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்துருக்கேன். சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞராக இருக்கார். இதில் என்னுடைய தம்பி கௌதமன் இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி. ஏன்னா எங்கள் அப்பா வடைமலைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் மூத்த மகன். எனக்கு பின்னாடி தான் கௌதம், லெலினெல்லாம். அந்த அடிப்படையில் தான் நான் இது நாளைக்கு வைக்க முடியாதா, எனக்கு நான் வெளியூரில் இருக்கேனே, ரொம்ப வேலையாக இருக்கேன். இல்லை, நீங்கள் வரணும், இருக்கணும், அவ்வளோதான் வச்சுட்டாப்புல. இது எடா பெரியது, எல்லா வேலையும் விட்டுட்டு அவசர அவசரமாக விருது பிடிச்சி நான் எல்லோரும் வந்திருப்பாங்களே, கொஞ்சம் தாமதமாகறமேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கு உங்கள் எல்லார்ட்டையும் நான் என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கொஞ்சம் வர நேரம் ஆயிடுச்சு. கௌதமன்ட்ட இங்கே பாராட்டி எல்லாரும் பேசுகிறது மாதிரி அவர் எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி. அவரோட நான் மகிழ்ச்சி படம் நடித்தேன், தம்பிக்காக தான் நடித்தேன். அப்புறம் அங்கே எங்கள் தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணிவண்ணன். அது எங்கள் எல்லாரும் மேலேயும் பேரன்பு. குறிப்பாக என் தம்பி கௌதம் மேலே அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர். எங்கள் எல்லாருக்குமே கொடை அவர் தான். நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா இருந்தாங்க, வந்து கொடுத்துட்டு போயிடுவார். 50,000 வச்சுக்கிறோங்க, 1,00,000 வச்சுக்கிறோங்க. அப்படி உறவினுடைய பிணைப்பு. அப்போ அதில் அப்போவே பார்த்து தம்பியுடைய ஈடுபாட்டை, அவனுடைய படைப்பின் ஆற்றலை வந்து ஆட்டோ சங்கர் நான் ரொம்ப பின்னாடி தான் பார்த்தேன். மக்கள் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி உருவாக்கத்துல நாங்கள் அந்த குழுவில் இருந்து எங்கள் ஐயா கூட, எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இல்லை, அதில் என் மேலே பேரன்பு. அதில் இந்த சந்தன வீரப்பன் தொடர், ஆமாம் சந்தனக்காடு, அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வியந்தப்போ நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் எங்கள் தலைவர்கிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்காலும் பேச்சு வந்துருச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு. அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேலே பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேலே பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். நம்ம இனத்தில் அந்த இடத்துல ஒரு வீரன், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகள்கிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து
ஈழத்தமிழில் உள்ளே போய் பேசி, அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு, அந்த துயரம் நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த இதில் அதில் இது சுற்றுலா ஒன்றும் சொல்லலை, செய்யலை. உறவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல் இருக்கும் பாருங்க. எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் கை கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதில் மயக்கமாக வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால் குடிச்சிட்டு இருந்துறாப்புல. எப்படி இருக்கு பாருங்க. இறந்து 2 நாள் கழித்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி ஆட்டு ரத்தத்தை தெளித்து சுட்டு, நாடக குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அப்போ அது சொன்னவன்னு நான் நினச்சேன், கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படி தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த தொடரை பார்க்குறேன், மறுபடி முழுசாக பார்க்க முடியும் போது அப்போ தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி, தம்பி தான் அதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ முழுமையாக பார்க்கறதுக்காக நான் என்னுடைய அன்பு சகோதரன், என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி, தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு. அதில் கௌதமன் எவ்வளோ பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும். அதுக்கப்புறம் இப்போ படையாண்ட மாவீரா கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி, என் மேலே தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள், எங்கள் 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நான் இங்கே அவர் இந்த வடபக்கம், நாங்கள் தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு, மான உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சது. இப்போ நம்ம அவரை மாவீரர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய தனிப்பட பதிவில். அப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பொங்கு தமிழில் சந்திப்போம். எங்கள் ஐயா அது அறக்கட்டில் இருக்குது, அந்த தியாகராய நகரில், அங்கே தான் நாங்கள் எல்லாம் சந்தித்து பழக்கம். எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்று சார், எங்கள் ஐயா மருத்துவர். பெரிய பெரிய அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கலாம், திரைப்பட இயக்குனர் தானே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு. நேராக வருவாங்க, வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்குது, இவன் யார் அந்த பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தராக சந்திப்பாங்க. அதில் எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்தப்போ நான் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க. அப்போ நிறைய பேசுவோம். அப்போ அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்போ தான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசில் தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டில் நடந்து போகிறாரு தெருவில்லைன்னா அது எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேலே எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில் நான் அவர் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தார். அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது, எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தெனுசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அது இயல்பான மனிதன். பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது இயல்பாக தான் பேசுவார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான எங்கள் அண்ணன். அவர் வீட்டில் வரவேற்பு அறையில் மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. ஆனால் தனிக்கு அதை விட்டுட்டது. தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சோரொட்டியில் ஓட்டாலே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல.
நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி எப்படி அப்படின்னு. 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு அவர்கள். குருன்னா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவர். அப்போ இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்போ அப்படித்தான் நீங்கள் மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனாக இருக்க முடியும். அதே தான் எங்கள் தலைவருக்கும். என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனாக இருக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சி தான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு. அதான் என் தம்பி உணர்வு பூர்வமாக அதை எடுத்து உரைச்சேன். அது பார்க்கறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இப்படிதானே இருக்குது அது. இப்போ எங்கள் பார்வையில் எங்களுக்கு எங்கள் தலைவன் பிரபாகரன் யாரு, எங்களுக்கு எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வீரப்பனையே இன்னும் மாயாவி, சந்தல கடத்தல்காரன், திருடன் தான் நீங்கள் கற்பிச்சிங்க. எங்களுக்கு அவன் வனக்காப்பாளன், பிரபாகரன் இனக்காப்பாளன். அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்கே எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன். சரி, கடத்தினார். என்ன பண்ணார்? சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுகள் இருந்தார். வாங்கினவன் எங்கிருந்தான்? வித்தவனே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே. என்ன பதில் இல்லை? ஏன்னா வாங்கினேன் போற அதிகாரத்தில் இருந்தான். அப்ப எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படை அந்த மாவீரா பேசுது. அதுல அதை என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் அது மிக நேர்த்தியா செய்வார். அதற்கு துணையா என் ஆர்வீர் இளவல் பாலமுரளிவர்மன், அவனுடைய உரையாடல் மிகச்சிறப்பாக இருக்கும். அது எந்த காலத்திலையும் சந்தனக்காடுக்கும் அவன்தான் உரையாடல், ஆட்டோ சங்கருக்கும் அவன்தான் உரையாடல். இப்போ வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியிலிருந்து நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள். அப்படி எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சினிமா, நம்பும்படியா இருக்கு, நெருப்பிலிருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு. அது நம்ப முடியாவில்லை, அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் தம்பிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே பேசிய என்னுடைய தம்பி பேரரசு, எங்க அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினார். மொழி குறித்து, மற்றவர்கள் நம்மளை இழிவா பேசுறது குறித்து, மொழி உணர்வற்று போகிறது. இப்போ பேச்சு வழக்கில் பழகிருச்சு எல்லாருக்கும். இப்போ சில ஆங்கில சொற்களை கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறணும், நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழியவிட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சை சீரா மீறு, ஒரே வழி அளவுல தான் பேசிட்டு இருப்பான்.
இப்படி போயிடுச்சு. கடைசியா துளு, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதித்தவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கடிதலங்கும் கவின் மலையாளமும் அதை சொல்ல சொன்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும், அவங்க குறைவா நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்று ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல் ஏது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு ஏது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இதை தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது. நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க, கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அது ஏற்றுக்கிறது எதிர்த்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்ப நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவட பகையை காட்டுறது? படத்திலையா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலையாமா? இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல, தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடின ஒரு இனம், உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறா, அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்க பாருங்க. இதுதான் இது. படையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து இதை சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் கூட அது எப்போ முடிப்பேன் முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்போ தாண்டா முடிப்பேன் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும். அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது, இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்களுக்கு தான். இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை, அவன் அந்த பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்கே ஓடிரும் அப்படின்னு தெரிஞ்சு, எனக்கு நான் விண்ணூர்தியில் இறங்கினோன்னே எனக்கு கொடுத்துட்டாப்புல, அனுப்பிட்டாப்புல. வரும்போதே பார்த்துட்டு வந்தேன்.
அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பார். நீங்கள் ஏன்டா எங்கள் பெண்களை ஒரு அக்கா தங்கையாகவே பார்க்க உங்களால் முடியாதா? அந்த உரையாடல் பல இடங்களில் உரையாடல், அவர் நடிப்பு, அந்த சண்டை காட்சியில் அவர் காட்டிய வேகம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றியடையும் ஒரு எதிர்பார்ப்பை, இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தந்திருக்கு. பாடலெல்லாம் மிகுந்த இதை பிடிச்ச மிகுந்த செலவு பண்ணி எடுத்திருக்கான் பாட்டெல்லாம். அந்த ஒரு பாட்டை நாங்கள் வெளியிட்டோம், நான் எங்கள் ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து எல்லாரும் அதில் ஒரு நாளில் வெளியிடணும்னு சொல்லும்போது புலிக்கொடி எங்கள் கொடி அப்படின்னு என்னை கனடாவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த கொடி எல்டிடி, சிம்பிள் ஆஃப் எல்டிடின்னே சொல்லியிருந்தா. என் பரம்பரை கொடிடா இது, என் பாட்டை கரிகாலிலிருந்து அரசேந்திரன்லேருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி. அப்புறம் 1 மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது. அதில் அப்போது புலிக்கொடி எங்கள் பரம்பரை கொடி. ஏன் எங்களுக்கு எங்கள் தலைவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்? பாண்டியனுடைய மீன் எடுத்திருக்கலாம், சேரனுடைய வில்லம்பு எடுத்திருக்கலாம். அவர்களெல்லாம் அவரவர் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினான். தமிழனுடைய கொடி பன்னியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதை ஏன் புலியை வச்சான்? புலி ஏன் கொடியா இருக்கணும்? பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறையை அடிக்கும் போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மறவன் கொடியில புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி, ஒரு வரி 2 வரி இல்லை. நீ நதியில் குளித்த போதும், நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்னு சொல்லுங்க. ஆமா, பொடி நடை போட்டது போதும் புலிநடை போட்டு வாங்கிறது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யார் எழுத முடியும்? வைரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதை ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுகிற ஒரு பாடலாசிரியர் போல பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது. எங்கள் வைரமுத்தை விட்டா ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் பிறக்கல. எங்கள் வைரமுத்தை விட்டா எல்லாரும் ஒண்ணு பார்ப்பீங்க, அவன் பார்ப்பான். மரம் பூமியின் ஆச்சரிய குறி, இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனாலதான் நம்மெல்லாம் உயிர் வாழ முடிகிறது. அப்ப மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதி, நம் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையான இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவன் கெடுவாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்துட்டா, வடுகப்பட்டியில தேதியில தமிழ்ல எழுதிட்டாலும் அதெல்லாம் அது யாரும் மதிக்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. அதை நாங்கள் 2 பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருவரும் நதிகள்ன்ட்டு. அது வேற, இது வேற. புரிதுன்னு நினைக்கிறோம். அதில் போய் நம்ம பேசிக்கிற வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு 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 பாவலனால் நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு கவிஞனால் அரசியல் பேச முடியுமா?
புவியியல் பேச முடியுமா? பொருளாதாரம் பாட முடியுமா? வரலாறை பாட முடியுமா? இலக்கியம் பாடுவார்கள். மருத்துவத்தை பாட முடியுமா? மருத்துவத்தை பாடுமா? எங்கேயாவது கேட்பார், தொப்பை முயலோ தொப்பை கிளியோ உண்டா அப்படி. அவரை மாறி நீங்க எல்லாவற்றையும் குறித்து பாட முடியும், எழுத முடியும், பேச முடியும் என்றால் உலகத்தில் ஒரே கவியால் தான் முடியும். அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தால தான் முடியும். அவரோடு நீங்கள் பொருளாதாரம் பேசலாம், இலக்கியம் பேசலாம், மருத்துவம் பேசலாம், வரலாறு பேசலாம், அறிவியல் பேசலாம், புவியியல் பேசலாம், உளவாண்மை பேசலாம், எதை பற்றியும் பேசலாம். அப்படி ஒரு கவிஞன் இந்த நிலத்தில் இனி வருவது அரிதினும் அரிது. உயிரை பிரிவது மட்டும் சாவில்ல, ஊரை பிரிவதும் சாவுதாண்டான்னு எழுதியிருக்காப்ல. இதெல்லாம் அவர் சொல்றார் பாருங்க. பெத்த தாய் தந்தரை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவதல்ல சோகம், ஆடு மாடுகளை பிரிவதல்ல, காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவதல்ல, சொத்து சுகங்களை பிரிவதல்ல, தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சிருக்க முடியாது. அதுதான் இது. உயிர் பிரிவது மட்டுமல்ல சாவு, ஊரை பிரிவதும் சாவுதான். இல்லைன்னா விடைகூடி எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே, அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடிக்காது, நெஞ்சுருகி கண்ணீர் வடிக்காத தமிழ் மகன் உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எழுதிய வரிகள் இந்த என் தம்பி பேசுற உரையாடல் அதுலேயே இருக்குது. எங்களுக்கு 3 காட்டில் ரெண்டா திருப்பி அடிச்ச, ஒன்று சந்தன காடு, முந்திரி காடு, இன்னொன்று வன்னிக்காடுன்னு. காக்கும் கடவுளின் அம்சம் நீ, வன்னிக்காட்டின் வம்சம் நீ, வன்னிக்காடு வவுனியா என்று வந்தது எங்கள் பெரும்பாட்டன் பண்டார வன்னியன் ஆண்ட நிலப்பரப்பு என்பதாலேயே அது வன்னிக்காடு. தமிழ்நாட்டில் அவனுக்கு அடையாளம் இல்லை. இன்னைக்கும் தமிழீழ மண்ணில் அவர் மண்ணிலே என் தலைவன் எல்லைக்குட்பட்ட அந்த நிலப்பரப்பிலே 6 அடிகள் வெங்கலத்திலே பண்டாரவணியன் நம் பாட்டனுக்கு சிலை வச்சது அவர்தான். ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரியை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒலிக்க. எனக்கிட்ட எங்கள் அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒலிச்சோன்னே, இதை நான் எடுத்துக்கிறேன்னு தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் அங்கிருந்து. அப்போ அந்த மண்ணில் இருக்கிற அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு வீரமூட்டவே நீ பண்டார வன்னியனின் வாரிசு இல்லையா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரம் இல்லையாங்கிற வரியே அந்த பாடலில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அது வன்னிக்காடு. அதான் இதில் எழுதியிருக்காரு பாருங்க. நாங்கள் 2 பேரும், அம்மா இறந்துட்டாங்க, அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள ஐயா வீட்டில் போய் இருக்கும்போது இந்த படையாண்ட மாவீரா பாடலை நான் தம்பி அனுப்பியிருந்தான், படித்து பார்த்தேன். யாரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வரிகளையெல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னோன்னு அவர் சிரிக்கிறார். அது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் முழுக்க முழுக்க நானும் சரி, இங்கே இருக்கிற என் தம்பியும் சரி, என் தம்பி கணேஷ்குமாரோ, இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, என் தம்பி எங்கள் அண்ணன் காடுவெட்டி குருவும் சரி, நாங்கள் உயிருக்கு உயிராக உள்வாங்கி கொண்டவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர், இந்த ஒரு பெருங்கவி இந்த படத்தில் வந்து பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாமே வெற்று வரிகளை இசை சந்தத்திற்கு எழுதி நிரப்புற வரிகள் அல்ல, உணர்வு சூடற்று இருக்கிற தமிழ் இன பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள்லாம் எல்லாம். அது திரையில் அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோடு வரும்போது என் தம்பி சொல்கிற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி, ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்ட மாவீரா வருது. இதில் என்ன அப்படின்னா, எங்கள் ஐயா நீதியரசர் கலையரசு அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் குறைவாக தானே பேசுவோம், எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது, நாங்கள் பேசுகிறது தானே கேட்போன்ட்டு.
இதில் ஒரு பெரிய இது பேசுறது பிரச்சனை இல்லைங்கய்யா, அது கடைசியாக பேசுறது தான் ரொம்ப கடினம். அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குருவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது. அந்த படை வீரன்கிற படைப்பு அதை செய்திருக்கிற என் தம்பி கௌதமன் மேலே வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காட்டுது. நான் வந்தது என் அண்ணன் காடுவெட்டி குருவுக்காகவும் என் தம்பி கௌதமனுக்காகவும் தான். இப்போ நான் வந்ததில் பெருமை அடைகிறேன். இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் உரம் பிறந்தார்கள். அண்ணன் உமாதேவனிலிருந்து தம்பி கிருஷ்ணமூர்த்தி, ஐயா சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பேர் நின்றுருக்கும் போது அதில் நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம். அதில் நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான். என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் நின்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும், குறிப்பாக தம்பி குரலமுதன் எல்லோருக்கும். அதில் அவன் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான். தம்பி சில்வா, என் தம்பி தினேஷ், ஸ்ரீதர் போன்ற தம்பிகளையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது, சிறந்த படத்தொகுப்பு. ஒளிப்பதிவாளர் மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்கார் அந்த முந்திர காடுகளை, அந்த இடத்தையெல்லாம். படம் மாபெரும் வெற்றி அடையணும். அது என்னென்னா, எப்போவாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது. தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாதது போல காட்டப்படுது. எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழனுக்கு எவனும் இல்லை. பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி? பெண்ணை காப்பிய நாயகியாக வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாமல் என்ன செஞ்சிருப்போம்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாமல் எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? தமிழ் குடும்பங்களில் 90 விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களாக இருக்கிறாங்க. எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம். எல்லாருக்குமே இங்கே பெரும்பாலும் 1-2 பேருக்கு தான் பேச்சு முத்தா ஐயனார் கற்பனை இருக்கும். எல்லாருக்குமே பெண்கள் தான். பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போற்றுகிற குடும்பத்தை நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தணும், நாங்கள் தான் அது பண்ணோம் அப்படின்னு. எங்களுக்கு பல்லு வழக்க தெரியாது, வேப்பங்குச்சி ஒடிச்சு விலக்கி விட்டவங்க இதான் மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்தது. எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தியை உங்களால் காட்ட முடியுமா? உங்களால் காட்ட முடியுமா? தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலையும் செய்தீர்கள்? எந்த இடத்தில் இருக்காது. எல்லாரும் மானுட நேயம் பேசினான். உலகத்தில் ஒரே ஒரு இனம்தான் உயிர்மை நேயம் பேசியது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது. எல்லாரும் என்ன பேசியிருந்தா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான். ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள், மொழி வெறியர்கள், தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள். காவிரி நதிநீர் அவருக்கு, முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு, அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் நாடு என்னாகும்? இறையாண்மை என்னாகும்? ஒருமைப்பாடு என்னாகும்? என்னுடைய நிலத்திலிருந்து வரும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நான் நின்றால் என்னாகும்? என்னுடைய நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எனக்கே என்றால், அணு உலை என் நிலத்தில், மின்சாரம் எல்லாருக்கும், வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு. அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றால், தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும்? சொந்த நிலம், என்னுடைய பாட்டன் ஜம்புலிங்க முதலியாரோட சொந்த நிலம் 500 ஏக்கர் நெய்வேலியிலே. இந்த நாட்டுக்காக 500 ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் சம்பளிங்க முதலியார். அப்படி யாராவது உண்டா? 50,000 தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். 50,000 அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்றால் சம்பளம் 50,000. பரம்பரை பிறக்கும் போது செல்வந்தனாக பிறந்த ஒரு மகன் இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்தம்பட்டையும் வித்து மக்களின் மானம் காக்க கப்பல் ஓட்டிய ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன். செக்கிழுத்து செத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக. மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார். எப்படி இருக்கு?
தொலைக்காட்சியில பேசும்போது வஉசி, மாபோசி, காமராஜர், ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும், தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நேர்மையின் நேர்வடிவம் கக்கன், கப்பலோட்டிய தமிழன் வஉசி, அப்படி யாராவது சொல்றது உண்டா? யாராவது நீங்க கேட்டது உண்டா? இல்ல விவாதங்கள்ல, பொது மேடைகள்ல மாப்போசி, ஏன் சிலம்பச்செல்வர் மாப்போசி சொன்னால் நாக்கு சுலுக்கிக்கிறோமா? நான்காம் தமிழ்ச்சங்கம் தமிழ் வைத்தவன், கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையாக கொடுத்த கொடை வல்லல் என் பாட்டன் பாண்டித்துறை தேவனுக்கு, வள்ளல் பாண்டித்துறை தேவனுக்கு சிலை எங்கே? ஒரு வளைவுல சுற்றுலா மரப்பாச்சி பொம்மை நெஞ்சு வச்சிருக்கான். பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு வெடிக்கும். ஒரு தமிழ் மகனுக்கும் அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக, படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க பார்க்கிறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்க போகிறது. நாங்கள்லாம் போராடுகிற எங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி யார்? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்க போகுது? எது உற்பத்தி ஆக போகுது? அங்க வேலை யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்து கொடுக்க அதிகாரங்கள். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைபட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான், வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன், வளர்வேனா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினி எழுந்து சத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது வளர்ச்சி. இதுதான் பிச்சைக்காரன் சோவிக் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். நீ வீட்டு மனையலாக்கி மாளிகை கட்டி மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எவ்வளவு விளைய வச்சிருவ நீ? எப்படி விளைநிலங்களை அழிச்சு விண்ணூர்தி நிலையம் கட்டுது? நீ பறக்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பசியோடு பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார். இந்த நாட்டிலே பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள். இந்த நாட்டிலே எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அதுவா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏன் இருக்கிறாய்? மீத்தேன் ஆடு மாட்டு கழிவில் எடுக்க முடியும், மக்கிய இலைதலை கழிவில் எடுக்க முடியும், மனித கழிவிலை எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி கேட்பவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்லு, நீ குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடியவன் நானும் எங்கள் சின்னையா அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் கேட்டேன். எவன் கேட்டான்? அந்த நாட்டில் நிலம் என்னது, வளம் என்னது? நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேறையாவது எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம்.
இங்க வீடை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று, 60 ஆண்டுகளாக குடியிருந்தவனை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கிற கேள்விக்கு எவரிடத்திலே பதில் இருக்கிறது? ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு ஏன் கொடுத்தாய், எரிவாயு இணைப்பு கொடுத்தாய், குடும்பத்தை ஏன் கொடுத்தாய், வாக்காளர் உரிமை கொடுத்தாய், வரி எதுக்கு வாங்கினாய்? பதில் இல்லையே. அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுக்க வச்சிருக்கீங்க கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை எவராவது இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை போட்டு மூடுவான், அது ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நிலைங்கள், இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை எவன் கெடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏர்தான் என் அண்ணன் காடுவெட்டி குரு. அவன் தான் படையாண்ட மாவீரன். அப்படி போராடியவன் தான் அவன். எனக்கிட்ட பேரம் பேசலையா? இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்ட் 1000 crores, 26 தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. நான் கூட கேட்டேன், காதலே தேனை ஊத்துறீங்க, கொஞ்சம் வாயில ஒரு சொட்டை ஊத்தி விடுங்கன்னு கூட சொன்னேன். நான் ஒன்னும் ரொம்ப பெருசா கேட்கல, ஐயா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரே ஒரு சந்திப்பு, அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டிங். உங்களோட உட்காந்து பக்கத்துல ஒரு படம் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் அழைச்சி பேசினா எடுப்பீங்களான்னு கேட்டேன். பதிலே இல்லை. நாங்க திரைப்படத்துறையில வந்து பஞ்சமலை நாங்க அந்த கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5-6 பொண்டாட்டி எட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க, அதுக்கு நாங்க வரல. வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்த இடத்துல இருந்து எழணும். அது வழி இல்லை. இல்ல அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்க அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். உணர்த்தின தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கும் எங்க ஐயா, இன்னைக்கும் எங்க ஐயா கலங்கி சொல்வது, குரு என்னோடு இல்லையேன்னு. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இதய துடிப்பு என்பதை என்னரும் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளணும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே என் அண்ணன் காடுவெட்டி குரு எல்லோரும் வெள்ளை சட்டை போடுவார்கள், அவர் மட்டும் இந்த மஞ்ச சட்டை போட்டுத்தானே வருவார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடு வெட்டி குருன்னு காடை புறா வெட்டி அடிச்சவன் எங்க பாட்டேன் அரசேந்திரன், நாங்க இல்ல. இவன் நினைச்சுக்கிறது காடை வெட்டுவார் போல் இருக்கு, அதனால காடு வெட்டி. அவர் ஊரு பேரு காடு வெட்டி. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான, என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சிரிப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரன் எங்க அண்ணன் பொண்ணுகிட்ட, உங்க சித்தப்பா சிரிப்பாரா அப்படின்னு. சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அவர் ஒரு கரடுமோட பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவரு இல்ல, இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்காக வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறது. அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறதுதான். அதானே கடைசியா எங்க தாத்தா கலியபெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். இவர் செய்யறத அவரு ஏன் அப்படி செய்யறாயின்னு கேட்கல, நீ செய்யாதேன்னு சொல்லல, செய்யன்னு சொல்லல. எங்களுக்கு கற்பித்தார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களின் உரிமை மீட்க முடியும்னு நம்பிக்களத்துக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுன்னு. அதைத்தான் பேரப்பிள்ளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழர்னு வைக்கிறேன். இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்க பிறந்தோம். சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டில் இருந்துட்டோம், படுத்துங்கிட்டோம். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வரும்போது வாழ்வதற்கு தனித்தனியாக வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, நாங்க ஒன்னா கூடுவோம். அப்படித்தான்
அதில் என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரிய இருக்கும். அவன் சாதாரணமாக எதையும் தொடமாட்டான், தொட்டால் அதில் தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பாக கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல செதுக்குவான். அதான் என் தம்பியினுடைய சிறப்பு. அதிலே எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ், அவன் அவது மாமனிதர்லேயே அவன் நடிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. நான் பாராட்டினேன், ஒவ்வொரு தடவை அழைச்சி பேசுவேன். இந்தி என்ன 2ல் அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த படத்துலையும் இப்போ என் அன்பு தம்பி வசந்தபாலன் அவர் சொன்னது போகும்போது அந்த முன்பதிப்பில் அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனாக வந்து எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அதை அவன் செய்வா. இன்னும் காலம் இருக்குது, நீ நம்பிக்கையோடு இரு. நமக்கான ஒரு காலம் வருது, நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்லை. எங்கள் கோட்பாட்டை தடை அதை உடை, சிறை அதை நிறை, இதான் எங்கள் கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான். எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நான் கூட சொன்னேன், நாங்கள் இந்த நீதிமன்ற வாசலில் அந்த கோழி குண்டை அடித்து பழகணும்ட்டு. அதுவும் சில நீதிபதிகளுக்கு திடீர்னு நம்ம மேலே பாசம் வந்துடும், பார்க்கணும் நேர்நிக்க சொல்லிடுவாங்க. அப்போ காலையில் சொல்லுவாங்க, காலையில் இப்படி அப்படி போகிறது, அதிகாலையில் உடனே இப்போ வர சொல்லு, எங்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வேற. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இனத்தில் நம்மை போராட்டம்லாம் ஒரு போராட்டம்ல ஒன்றும் கிடையாது. அது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்கள் நம்பிக்கையோட படம் மாபெரும் வெற்றியடையும். இந்த படத்தை தயாரித்ததில் உங்களுக்கு ஒரு பெருமையும் நிமிர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் அது ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கள் அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை வச்சிருங்க, அப்படி நினைச்சுக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்போ எங்கள் அண்ணன் வி சேகர் எல்லாம் சொன்னாங்க மிகச்சிறந்த படைப்பு. ஏன்னா KS கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிறகு குடும்பமாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் இப்படி திரைக்கதை வச்சு உரையாடல் எழுதுறாருன்னு KS கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தா தான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஐயா விசு அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் வேறு வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க. அதுக்கு இணைய எங்கள் அண்ணன் எடுத்தாங்க. அதில் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்ல, அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதில் எங்கள் அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். விரல் கத்த வீக்கம், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம், அவங்க படைப்பை நிறுத்திட்டது. எங்கள் அண்ணன் சிவசக்தி பாண்டியன் எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணன்ட்ட போய் கதை சொன்னேன். இந்த கதையை சரி யார் கதாநாயகன் யாருன்னு தான் கேட்டார் ஒழிய, இந்த கதை அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்படி ஒரு தயாரிப்பாளர் எங்கள் அண்ணன். அவரெல்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். ஆனால் இப்போ எந்த சங்கத்தில் யார் எப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது. அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும்னு. இப்போ சங்கங்களே அங்கங்கங்களாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாமல் இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களினுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசியது அல்ல, எங்கள் அண்ணன் உமாதேவன் கூட சொல்கிறாங்க, உமாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆணணுங்கிறது. இது எவ்வளோ பெரிய குற்ற செயலாகவும் பார்க்கப்படுது பாருங்க. எல்லாரும் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனால் என் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து குடி கும்மி அடிச்சிட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு லட்டை விட்டிட்டு போயிட்டியே, ஏன் லட்டை மட்டும் நொறுக்கி எல்லாரும் சாப்பிட்றான். என்னன்னு எனக்கும் புரியல. அதை கேட்டா பாசிசம், சாவனிசம், இனவெறி, சிறங்கு சொரின்னு எதையோ பேசிட்டு இருப்பான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க.
இப்போ சீமான் அவன் ஒரு இன வெறியங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு திமிரும் ஒரு பெருவிதமும். எங்கள் அண்ணன் சொல்லுவார்ல கவுண்டமணி, மறுக்கா சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறியன்னு சொல்லும்போது அப்போ நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தகப்பனுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை உறுதி செய்கிறாங்க, உறுதி செய்கிறான். என் மொழியில் நான் பேசணுங்கிறதும் என் மொழியில் நான் படிக்கிறதுங்கிறதும், நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது? இது இருக்கு. ஏன்னா நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போகிறோம் நாங்கள். எங்கள் அண்ணன் உமா அதை கோச்சிக்காமல் இருக்குன்னு அது பிறருவாங்க. பழைய முன்னாள் என் கட்சிங்கிறவல அது என்னாலும் நம்ம கட்சி தான். கவனத்தில் வச்சுக்கிட்டோம். என்ன கணேஷ்? இது கணேஷில் ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்த என் தம்பி, நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்கள் ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இந்த சின்னையாவினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆறுயிர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள், நடன சண்டை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும். நன்றி. படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் இசைத்தட்டு வெளியிடுகிற நிகழ்வு. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து இந்த நிகழ்வை சிறப்பா நிறைவு செய்து கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். இதோ படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் இசைத்தட்டு சிறப்பு விருந்தினர்களால் வெளியிடப்படுகிறது. படக்குழுவதை பெற்றுக்கொள்கிறார்கள்.